ஹலோ ஆல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கன்னியமுதனோட ஊர் திருவிழாக்கு வந்திருந்தோம் இல்லையா? அதோட கன்டினியூஷன் வீடியோ தாங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். நான் வீடு ஃபுல்லாலாம் கேப்சர் பண்ணலங்க. ஏன்னா வீட்ல ஊறப்பட்ட பேர் இருந்தாங்க ரிலேஷன்ஸ். ஸோ, அதனால நான் கேப்சர் பண்ணல. இது ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட்டான காரைக்குடி ஸ்டைல் வீடுங்க. முற்றம் வச்சு, திண்ண வச்சு, தூண் வச்சு, பின்னாடி வாசக்கால் வச்சு, தோட்டம் வச்சு, அந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான வீடு. வீடே ஆத்தங்குடி டைல்ஸ்ல பெர்ஃபெக்ட்டான வீடு. இந்த வீடுக்கு பெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். அந்த வீடியோ தான் டிவில ஓடிட்டுருக்கு. அம்மா டிஃபன் சாப்பிட சொன்னாங்க. டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனேவே, கண்டிப்பா காலேஜ்ல எடுத்த இயர் வைஸ் ஃபோட்டோ வந்து தனித்தனியா பிரிக்க சொன்னாங்க. அது பிரிச்சு நாங்க ஆல்பம் போட்டு முடிச்ச பிறகு, ஆ பக்கத்து வீட்ல இருக்க அம்மாச்சி வந்து "கன்னுக்குட்டி போட்டிருக்கு. அத தூக்கி குடுப்பா கனிப்பா" அப்படின்னு கேட்டதுனால, அந்த கன்னுக்குட்டி தூக்க தான் இப்ப கனிப்பா போயிட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தூங்க சொன்னாங்க அவங்க. ஆனா நான் சொன்னேன், "கண்டிப்பா நான்லாம் எங்கேயும் போமாட்டேன். உன் கூட இருக்கிற எவ்ளோ டேஸ் இருக்கிறனோ, அந்த டேஸ் உன் கூடயே தான் நான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போயிருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, "பார்த்து வா ஜெயம்மா, இங்க முள்ளு இருக்கும். மாடோட எலும்பு, தலை, ஓடு அதெல்லாம் கிடக்கும். பயந்துராத." அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவாங்க. அதனால என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. உடனே போனோம். மாடு கட்டி போட்டு தாங்க வச்சிருந்தாங்க. இருந்தாலும் மாடு வந்து கண்டிப்பா கன்னுக்குட்டி தூக்கி போடுறேன்னோனே, அது அந்த கயிறே அறுத்து விட்டுட்டு ஓடியாந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா மாடு கன்னுக்குட்டி கூடயே நின்னுட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு, அம்மாச்சி என்ன சொன்னாங்க, "சரி நீங்க போ கனி, நான் வந்து நானே கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கனிப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். வரப்ப பார்த்தா எங்க அப்பா வெளில நின்னாரு. "எங்க போயிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா வீட்ல யாருமே கிடையாதுங்க. அம்மா வந்து சமைச்சு வச்சுட்டு, கனிப்பாவோட அக்காவோட சொந்த ரிலேஷனோட ஃபங்ஷன் சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. கனிப்பாவையும் நாங்க சொன்னோம். ஆனா அவங்க போல. "இல்ல நீங்கலாம் ஊருக்கு வந்துருக்க நான் எப்படி போக முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவே இல்ல. ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியலங்க அந்த மொமெண்ட்டு. அப்புறம் நுங்கு சாப்பிட்டோம். அப்புறம் இது பழம் குடுத்தாங்க. இது வந்து ரம்புட்டான் பழம் மாரியே இருந்துங்க. அத சாப்பிட்டு முடிச்சோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்கலாம் எழுந்துட்டாங்க. கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. பரமபதமும், லூடோவும் விளையாடிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி, எங்க அப்பாலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா லஞ்ச் கூட்டாரு. இன்ட்ரஸ்டிங்கா கேம் போது. நாங்க வரமாட்டோம். நீங்க போய் சாப்பிடுங்க அண்ணா அப்டி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது மாரி மாடு கன்னுக்குட்டி போட்டுருக்குது. ஆனா அது தூக்கவே முடியல. அப்படிலாம் சொல்லி கண்டிப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அத கேட்டுட்டு விளையாட்டு இருந்தாளுங்க. மாடு வந்துருச்சுன்னோனே கேம் எல்லாம் தூக்கி போட்டு கன்னுக்குட்டிய பார்க்க போறோம் அப்டி சொல்லிட்டு ஓடியாந்துட்டாளுங்க. அப்புறமாட்டு சரி இப்பயாச்சும் சாப்பிடுவாங்க அப்டி சொல்லி சாப்பிட போயாச்சு. அம்மா ஆல்ரெடி சமைச்சு வச்சு தான் போயிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? என்ன சமைச்சு வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அரைச்சு மசாலாலாம் அரைச்சு போட்டு செஞ்ச மட்டன் குழம்பு செஞ்சாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா காட்டு சாட்டமா இருந்தது. அடுத்தது சுட சுட சாதம், ரசம் செஞ்சிருந்தாங்க. ரசம்லாம் அல்டிமேட்டுங்க. அப்புறம் மட்டன் சுக்கா செஞ்சிருந்தாங்க. இதுவும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாயில்டு எக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு குட்டியா டான்ஸ் போட்டு ஜாலியா A என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். few அதுக்கப்புறம் moments திருவிழாக்கு டைம் later. ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொன்னோம்ல, கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லா அன்னதானம் போட்டுருந்தாங்க. வீட்லயே சாப்பிட்டு வந்தோனே எங்க யாருக்குமே பசிக்கல. அதுக்கப்புறம் பாட்டியம்மா பூ வித்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பூ வாங்கி நாங்க எல்லாம் வச்சுக்கிட்டோம். பாட்டு கச்சேரி போயிட்டு இருந்தோம். வாங்க பாட்டு பாடுறத பார்க்கலாம். பொட்டு போல வச்சாவாளே சுத்தப்பட்ட நேரம் பார்த்து கண்ணு பட்டு நின்னாவாளே சுத்தப்பட்ட ஓரத்துல சுத்தப்பட்ட ஓரத்துல பட்டுன்னு சுத்தமே ஒட்டம் கொட்டம் பட்டாவாளே ரஞ்சிதமே. ஒரே ஆட்டம் பாட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர். இந்த தேர் தாங்க பஸ்ல போறப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன். டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்க மாரி. இப்ப டெக்கரேஷன் பண்ணிட்டு எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த தேர் முன்னாடி நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நாளைக்கு இந்த தேர் தாங்க இழுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்ட பிறகு அப்பா சொன்னாங்க, "வாங்க கோயிலுக்கு போயிடலாம்." ஏன்னா நாளைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு. கோயிலுக்கு போ முடியாது. இன்னைக்கே கோயில் போயிட்டு வந்துடலாம்னு கூப்ட்டாரு. அதனால கோயிலுக்கு போறதுக்கு வந்தோம். இந்த கோயில் தாங்க நாங்க போறோம். நாளைக்கு இந்த கோயில்ல தான் திருவிழா. இது வந்து ஐனாரப்பன் கோயிலுங்க. ஸோ நாங்க எல்லாம் ஸ்லிப்பர சைட்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சோம். கோயில்ல வந்து எல்லா சீனும் நான் கேப்சர் பண்ணலங்க. ஏன்னா, அந்த மாரி கோயில்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சில கோயில்ல இருக்கும். இந்த கோயில்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நானாவே ஒரு சில விஷயத்த எடுக்கலாம். ஆனா, சில விஷயத்த உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, வெள்ளி குதிரை. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. கூட்டமா இருந்தது. உங்களுக்கு நான் அப்புறமா அந்த வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தாங்க வந்திருக்கோம். கோயில் செம்ம கூட்டம். நெறைய பேர் மாவிளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நெறைய பேர் பொங்க வச்சுட்டு இருந்தாங்க. நெறைய விஷயம் நடந்துட்டு இருந்துது சுத்தி. அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணல. இந்த மாரி குழந்தைங்கலாம் வரப்ப என் ஹஸ்பண்ட், எங்க அப்பாலாம் கொஞ்சிக்கிட்டு அப்படியே அப்படியே கூட்டம் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னே தெரியலாம வந்துட்டோம். நான் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணுங்க. நான் ஏன் இந்த சிலைலாம் வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலைலாம் சிலை மாரி இல்லங்க. ஒரு ஒரு மனுஷாள் மாரி ரியலா ஒரு பெர்சன் நின்னுட்டுருக்க மாரியே தாங்க இருந்துச்சு. அதுக்காகவே இந்த வீடியோஸ் நான் எடுத்தேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த சாமி. இவங்கள வீடியோ எல்லாருமே எடுத்திருந்தாங்க. ஃபோட்டோ எல்லாருமே எடுத்திருந்தாங்க. நான் கேட்டுட்டு தான் ஃபோட்டோ, வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து அங்க
வெள்ளி தேர், வெள்ளி ரதம் அப்டி சொல்லுவாங்க இல்லையா? அது. அது வந்து கண்ணாடி இதுக்குள்ள வச்சிருந்தாங்க. அத பார்த்தோம். இது ஃபுல்லாவே தங்க கோபுரங்க. இந்த கோயில் ஃபுல்லாவே தங்க கோபுரம். இப்போ ஒரு மொமெண்ட் நடந்ததுங்க. என்ன நடந்ததுன்னா, ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கருவறையில இருக்கிற சாமி எனக்கு தெரியவே இல்ல. என்ன சாமிடா அது? நான் உத்து உத்து பார்த்தேன் எனக்கு தெரியவே இல்ல. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபிளாஷ்ங்க. அந்த ஃபிளாஷ்ல பார்த்தா அது முருகர் சாமி. அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தி கோயில்லயே கரண்ட் இல்ல. அந்த முருகர் சாமி பார்த்து முடிச்சோனே கோயில்லயே கரண்ட் இல்ல. என்னடான்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்குங்க. அந்த வெளிச்சத்துல தான் நான் சாமிய பார்த்துருக்கேன் முருகரையே அப்டின்ற மாரி இருந்தது. அந்த மொமெண்ட்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. இதுதாங்க அந்த வெள்ளி குதிரை. நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? இதான் அந்த வெள்ளி குதிரை. இது கூட நான் ஃபிளாஷ் போட்டு தாங்க உங்களுக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயில் விட்டு வெளில வந்தாச்சு. இப்ப எதுவுமே கண்ணுக்கு தெரியலங்க. கரண்ட் போனதால. இருட்டுல சுத்தி கிடக்குறனால தான். இங்க வந்து சிங்கம் முன்னாரின்னு சொல்லிட்டு செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா கரண்ட் இல்ல. நம்ப சிங்கம் முன்னாரி அப்படிலாம் சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரிக்கு வந்தாச்சுங்க. எவ்ளோ கூட்டம் பாருங்க. இங்க தான் வந்து சூப்பர் சிங்கர் அதுலருந்துலாம் சரிகமபாலருந்துலாம் வந்து பாட்டு பாடுறாங்க அப்படி சொல்லி சொன்னதால, எங்க இருக்க குடும்பம் இங்க தாங்க இருந்தது. ஒரு ஃபன் பார்ட் பாருங்க இவரு தான். இருங்க. அவர் மேல கை வைக்கிறது. அடுத்து இவங்க பாருங்க. இந்த 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு பாட்டுனாங்க. ஜுபாலே, ஜுபாலே, ஜுபாலேன்னு. தனிப்பட்ட காலேஜ் ஞாபகம்லாம் வச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் அவங்க துபாய்ல கூட ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சாங்கன்னா, டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ, அதனால அவங்க அவங்க அக்காலாம் ரொம்ப பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அது குட்டியா கிளிப்பு கேப்சர் பண்ணியிருக்கேன். பாப்பாக்கு தான் ஒண்ணுமே புரியல. "என்னடா நடக்குது? எவனோ பாடுறது எதுக்குடா நீங்கலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு இருந்தா. "அத்தை எனக்கு போர் அடிக்குது அத்தை. வாங்க விளையாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லூடோ கேம் தான் கேட்டா. நாங்க லூடோ விளையாட்டு இருந்தோம். பாட்டு கச்சேரியும் முடிஞ்சுச்சு, கேமும் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து, "வாங்க ராட்டினம் போலாம்" அப்படின்னாங்க. எனக்குன்னா ஹைட்டும் பயம், எல்லாமே பயம். உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த நம்ப பாண்டியில வந்து நம்ம போட்டிங் போனப்பயே நான் பண்ண அலப்பறலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. நான் அவ்ளோ பயப்படுவேன். இதெல்லாம் தெரிஞ்சு எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, கனிப்பா கூட்டா தான் நான் வருவேன். ஏன்னா, அவன் எது கேட்டும் நான் இல்லன்னு சொன்னதில்லங்க. அதனால நேரா கனிகிட்ட போய் சொல்லி, "நீ கூட்டா தான் ஜெயா வரும்ன்னு" சொல்லிட்டு டிக்கெட்டே எடுத்துட்டாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியலங்க. தலையே சுத்த ஆரம்பிச்சுச்சு. நீ கீழயே தல சுத்த ஆரம்பிச்சுச்சு. ஐயோ, வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க நம்ம. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த பயங்கரமான வீடியோ கேம் வந்து என் நடக்குது மதி. ஹஸ்பண்ட் தாங்க கேப்சர் பண்ணாரு. ராட்டினம் போயிட்டு வந்த பிறகு எனக்கு சுத்தமா முடியல. நான் அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பிங்ஸ் கூட எடுக்கவே இல்லங்க. நான் நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோனே நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எழுந்து பார்க்குறப்ப என் 2 தங்கச்சியும் கோன்ல மெஹந்தி போட்டு, எனக்கு மட்டும் ஃபாஸ்ட் கோன்ல இந்த மாரி குட்டியா வச்சு விட்டாங்க. ஸோ காலைல இது எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு, எப்படி இருந்ததுன்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.